கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வெளியே வந்துச்சு. இது ரிலீஸ் ஆன உடனே உலகம் ஃபுல்லாக ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த பப்ளிசிட்டிக்கும் பாப்புலாரிட்டிக்கும் இந்த ரிப்போர்ட் சுத்தமாக டிசர்விங்கே கிடையாது. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா ஹாப்பினஸில் இந்தியா 126வது இடத்துல இருக்குது. அதாவது நம்மலாம் சோகமாக உலகத்திலேயே பாட்டம் 10% இருக்கோமாமா. As a researcher and as a psychologist, in this beautiful video, I'm going to explain exactly why this is rubbish. Let's get started. 137 கண்ட்ரீஸ்க்கு மத்தியில் இந்தியாவுக்கு 126வது இடம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிற 3 கண்ட்ரீஸை கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கோங்க. யுக்ரைன், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். இந்த 3 கண்ட்ரீஸ்லையும் இருக்கிற மக்கள் நம்மளை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாமா. இது 3த்துக்கும் இந்தியாவை விட ரேங்கிங் மேலே கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் மொதல் கண்ட்ரியான யூக்ரைனில் ரஷ்யா இன்வைட் பண்ணி வருஷக்கணக்காக போர் போயிட்டுருக்கு. அவங்களே அமெரிக்கா கொடுக்குற தானத்தில் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸ்ரீலங்காலையும் பாகிஸ்தான்லேயும் அவங்க சைனா கிட்டேருந்து வாங்கின கடனை அடைக்க முடியாமல் விலைவாசி ஏறி போயிட்டே இருக்குது. ஸ்ரீலங்காவில் போன வருஷம் தான் பிரசிடென்ட் நாட்டை விட்டே ஓடி போய் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1947 பாகிஸ்தானில் இது வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட 5 வருஷம் அவங்க ஆட்சியில் உட்காரவே முடியல. அங்கே மிலிட்ரி ரூல் தான் ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக இருந்துட்டு இருக்கு. இவங்களெல்லாம் விட நம்ம சோகமாக இருக்கோமா என்ன? அது எப்படி பால் வருது? போன வருஷம் இப்படி தான் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இதில் எத்தியோப்பியா, சூடான், நார்த் கொரியா மாதிரியான நாடுகளை விட நம்ம நாட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நியாயம் வேணாமாடா? சரி, இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறது எக்ஸாக்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் சப்போர்ட்டோட வேலை செய்கிற ஒரு என்ஜிஓ. இதுக்கு பேர் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க், SDSN. பேர் பெருசாக இருக்கே, இது என்ன அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் தான். வருஷம் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை கடந்த 10 வருஷமாக இந்த ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்ணிட்டு வருது. இந்த டாக்குமெண்ட் ஒரு PDF ஃபார்மில் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் பப்ளிக்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒன்று, நல்லா கலர்ஃபுல்லாக வெல் டிசைன்டாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டேபிள்ஸ், சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அகாடமிக்காக தெரியும். மூணாவது தான் இருக்கிறதுலே முக்கியமானது, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் இருந்து எல்லா இன மக்களையும் காட்டுற மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். அப்போ தானே இதை எல்லாரும் இன்க்ளூசிவாக இருக்குன்னு நம்புவாங்க. என்னதான் இவங்க எப்படியெல்லாம் காட்டினாலும் இது பணக்கார வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சரி, இவங்க ஹாப்பினஸ் எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சும்மா ரேண்டமாக எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு மட்டும் ரேங்கிங்கை போட முடியாதுல்ல. கேலப் வேர்ல்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பேர் ஃபேன்சியாக இருக்குன்னு பெருசாக இதை யோசிக்காதீங்க. இந்த போலில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். உங்களோட ப்ரெசென்ட் லைஃபை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க? 1லேருந்து 10க்குள்ளே நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சதை நடந்து நீங்கள் நினச்ச ஹைட்டை ரீச் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்டான இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஃபுல் மார்க்ஸ், அதாவது 10 மார்க் கொடுத்துக்கலாம். இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்க்கை கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் எனக்கே ஒரு லோ ரேட்டிங் கொடுத்து என் லைஃப்பில் நான் நினச்ச இடத்துல நான் இல்லை, இன்னும் பெட்டராக இருக்கலான்னு சொல்லி யோசிச்சேன்னா இவங்க என் லைஃப்பில் சுத்தமாக சந்தோஷமாக இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ என் லைஃப்பில் எனக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு மேலே போகலான்னு ஒரு குட்டி ஆஸ்பிரேஷன் இருந்தால் கூட இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் ஹாப்பி. நான்சென்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் 500லேருந்து 2000 பேர் தான் ஒரு சாம்பிளாக எடுத்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. 140 கோடி இருக்கிற ஒரு நாட்டில் 2000 பேருங்கிறது ரொம்ப சின்ன சாம்பிள் சைஸ். இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்தந்த ஃபேக்டர்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இவங்க கண்ட்ரீஸோட ஹாப்பினஸ் ரேங்கிங் போட்டது அந்த 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுத்தோம்ல, அதை வச்சு மட்டும்தான். இப்போ சொல்ல போகிற ஃபேக்டர்ஸ்லாம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த மார்க் வந்ததுக்கான ரீசனாக இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. Predictor number 1, GDP per capita, basically individual income. இந்த பர்டிகுலர் ஃபேக்டர் பணக்கார வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு சாதகமாக தான் இருக்குது. நம்ம நாட்டில் காசு சம்பாதிக்காம வீட்டில் ஹோம் மேக்கராக ஹவுஸ் ஹோல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற லேடிஸ் பாப்புலேஷன் பெருசு. ஒரு வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு தனி வழி இருக்குது. இவங்கெல்லாம் இல்லைனா அந்த வீட்டில் மற்றவங்க சர்வைவ் பண்ணி அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி காசு சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இந்த லேடிஸ் பாப்புலேஷனோட கான்ட்ரிபியூஷனை அந்த ஜிடிபினால் கணக்கு போடவே முடியாது. காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷனும் நம்ம நாட்டில் ஜாஸ்தி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னதான் வளர்ந்து அடல்ட்ஸாக இருந்தாலும் the majority of them don't have a full time job. காலேஜ் முடிச்சாதானே வேலை, இதையும் அந்த ஜிடிபினால் கால்குலேட் பண்ண முடியாது. கனடா, ஜப்பான், ஐஸ்லாண்ட் மாதிரியான கண்ட்ரீஸில் பாப்புலேஷன் நாளுக்கு நாள் குறைஞ்சி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் பெரும்பாலும் மிடில் ஏஜ்லையும் ஓல்ட் ஏஜ்லையும் தான் இருக்காங்க. அவங்க நாட்டோட யூத் பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி. அவங்க நாட்டு தலைவருங்கெல்லாம் இன்னும் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு மக்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இமிகிரன்ஸையும் மற்ற நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் இன் இந்தியா யூத் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்ட்.
ஒரே வேலையில் இருக்கிற ஒரு யங்ஸ்டரையும் ஒரு மிடில் ஏஜ் பர்சனையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ் பர்சனுக்கு தான் இன் மோஸ்ட் கேசஸ் சேலரி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த யங்ஸ்டர் மோஸ்ட் லைக்லி ஒரு ஃப்ரெஷராக தான் இருப்பார். யங்ஸ்டர்ஸ் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்காங்க. இதனால கூட நம்மளோட பெர் கேபிட்டா ஜிடிபி கம்மியாக தான் இருக்கும். என்னதான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு இண்டிகேட்டராக இந்த ஜிடிபியை பார்த்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ப்ரெடிக்டர் நம்பர் 2, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒரு சராசரி ஆள் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்ற ஆவரேஜ் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. குளோபல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆவரேஜ் 72.8 இயர்ஸ். இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆவரேஜ் 70.8 இயர்ஸ். 2 வருஷம் தான் கம்மி. பாகிஸ்தானோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 67.4 இயர்ஸ். ஆனால் நம்மளை விட அவங்க சந்தோஷமா இருக்காங்களாமா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ப்ரெடிக்டர் நம்பர் 3, சோஷியல் சப்போர்ட். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் எஸ்ன்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க், நோன்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா 0 மார்க்ஸ். சொந்தக்காரங்க வருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களான்னு பிரித்து 2 கொஷனாக கேட்டிருந்தா நம்ம நாட்டில் ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். இவங்க சொல்கிற ப்ரெடிக்டர் நம்பர் 4, ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு சூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஃப்ரீடம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அகேன் இது ஒரு பைனரி ரெஸ்பான்ஸ் கொஸ்டின். வெஸ்டர்ன் சொசைட்டி ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டி. 18 வயசானா பேரண்ட்ஸை விட்டு வீட்டை விட்டு பசங்க வெளியே போயிடுவாங்க. பட் ஈஸ்டர்ன் சொசைட்டி இஸ் அ கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டி. 18 வயசாச்சுன்னா பெரும்பாலும் பேரண்ட்ஸ் விட்டு பசங்க வெளியே போகிறதில்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்மளோட கல்ச்சரை கேவலமாக பார்த்துட்டு இருக்காங்க. அகேன் இட்ஸ் தேர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த ரிப்போர்ட்ல பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பசங்களுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங் பற்றி ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இல்லை தாத்தா பாட்டிக்கும் அவங்க பேர குழந்தைகளுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங்கை பற்றி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இல்லை. இதெல்லாம் நம்ம கண்ட்ரியோட கல்ச்சரில் இருக்கிற முக்கியமான விஷயம். ப்ரெடிக்டர் நம்பர் 5, ஜெனராசிட்டி. They have asked yet another ridiculous question to determine generosity. நீங்கள் கடந்த 30 நாளில் ஏதாச்சும் ஒரு சேரிட்டிக்கு பணம் டொனேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அகேன் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு பணம் டொனேட் பண்ணுறது தான் ஜெனராசிட்டிங்கிறது ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஆட்டிடியூட். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோட்டில் வேறு வழி இல்லாமல் பசியோட பிச்சை எடுக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் காசு கொடுக்காம சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஜெனராசிட்டி கிடையாதாமா. ப்ரெடிக்டர் நம்பர் 6, பர்செப்ஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன். இதை மெஷர் பண்ணுறதுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று, கவர்மெண்ட்டில் அதிகமாக கரப்ஷன் பரவி இருக்குதா, எஸ் ஆர் நோ. ரெண்டாவது, பிஸ்னஸில் அதிகமாக கரப்ஷன் பரவி இருக்குதா, எஸ் ஆர் நோ. இந்தியாவில் கரப்ஷன் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் இந்த ஃபேக்டர் கரப்ஷன் பற்றின ஒரு எக்ஸாக்ட் மெஷர் கிடையாது. கரப்ஷனை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை மட்டும் இந்த 2 கொஷின் மூலியமாக முடிவு பண்ணியிருக்காங்க. ப்ரெடிக்டர் நம்பர் 7 and 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட். இந்த இடத்துல எஃபெக்ட்டுங்கிற வார்த்தை எமோஷனல் ஸ்டேட்டை குறிக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா இல்லையா, அப்புறம் நேற்று நீங்கள் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா இல்லையா. அதெல்லாம் நேற்றுன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த ரிப்போர்ட்டில் வீக்கெண்ட்ஸில் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்களா இல்லை வீக் டேஸில் கேட்டாங்களான்னு சொல்லி மென்ஷன் பண்ணவே இல்லை. யுனைடெட் நேஷன்ஸோட ரிப்போர்ட்டு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் காலேஜில் அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஒரு 19 வயசு ஸ்டூடெண்ட் கூட இதை விட ஒரு நல்ல டிசர்டேஷனாக பார்த்து ரெடி பண்ணிடுவாங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ இப்படி தான் வாடணும், நான் பண்ணுறதை உனக்கு சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ, அதான் கரெக்டு, நீ பண்ணுறது நீயா யோசிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டுற எந்த வெள்ளைக்காரனோட வேலிடேஷனும் நமக்கு தேவையில்லை. ஐ நோ இந்தியன் பீப்புள் ஆர் நாட் பர்ஃபெக்ட். ஆனால் இவனுங்க சொல்கிற அளவுக்குலாம் நம்ம மோசம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியருங்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.